மதுரையில கொட்டி தீர்த்த கனமழையால ஆரப்பாளையத்துல குடியிருப்புக்குள்ள மழை நீர் புகுந்ததால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட நாம் கேட்போம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. மதுரை மாவட்டம் முழுவதிலும் இன்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென இன்று மாலை மாநகர் பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் மாவட்டம் முழுவதிலும் மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர்கள் தேங்கி நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பணி முடிந்து வீடு திரும்பும் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். குறிப்பாக அண்ணா பேருந்து நிலையம், சிம்மக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, ரயில்வே நிலையம், காமராஜர் சாலை போன்ற மாநகர் பகுதியிலும் சில புறநகர் பகுதியிலும் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சாலையில் அங்கங்கே தேங்கி நிற்கும் சூழலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை மாநகர் ஆரப்பாளையம் மஞ்சள்மேட்டு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்நிலையில் இன்று மாலை பெய்த கனமழையால் அப்பகுதியில் இருந்த வீட்டுக்குள் மழைநீர் புகுந்து சென்றதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மழைநீர் திடீரென வீட்டுக்குள் புகுந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் உடனடியாக வீட்டில் இருந்த பொருட்களை விரைந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் வாளிகளை வைத்து தண்ணியை தற்போது அவர்களாகவே வெளியேற்றி வருகின்றனர். குறிப்பாக மழைநீர் உள்ளே சென்றதில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் முற்றிலும் அவர்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை பம்ப் மூலம் அப்புறப்படுத்தி வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் ஆதங்கத்துடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.